எவ்வளோ ஒரு ஹாபியாக வச்சுட்டு இதை வந்து நம்மளை ஏமாத்துறதே ஒரு பொழப்பாக வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவங்க ஏமாறதாங்க செய்வாங்க. அதுதான் ஏன்னா வாழ்க்கையில் இப்படி தானே போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது? நீங்கள் இன்கேஸ் ஏமாந்துட்டீங்க, லேக்கில் ஏமாந்துட்டீங்கன்னா கூட போலீஸ் கிட்ட போனால் கூட வராதுங்க காசு. ஏன்னா என் காசு வரல. அந்த வெறுப்பு ஆகக்கூடாதுன்னு தான் நான் இந்த வீடியோவும் ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல் வீடியோ நீங்கள் போய் கதையை கேளுங்க. என்னோடய யூடியூப்லேயே நான் போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே என்னோடய மக்கள் ஏமாறதே எனக்கு வெறுப்பாகுதுங்க. ஏன்னா பிக் பாஸ்லேருந்து வெளில வந்து நான் போட்டிருக்கணும் வீடியோவை. நான் வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு நான் விட்டுட்டேன். பட் ஆனால் எனக்கு மெசேஜ் வருதில்ல, எனக்கு வெறுப்பாகுது. யாரா அவன் ஏமாத்துறவன் அப்படின்னு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்புகிறாங்க. இவ்வளோ நான் ஏமாந்துருக்கேன், இப்படி தான் எனக்கு மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணாங்க. ஃபோனை வச்சு தானே ஏமாத்துறாங்க. ஃபோனோ இல்லை நேர்லேயோ எங்கேயாவது நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஜாக்கிரதையாக இருங்க, ஏமாறாதீங்க. நம்ம அது வரைக்கும் வந்து தவிர்ப்போம் ஏமாறத. அதனால வீடியோ போய் நீங்கள் பாருங்கள். ஏமாத்துறதையே ஒரு ஹாபியா வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? சோ ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவங்க ஏமாறதாங்க செய்வாங்க. வாழ்க்கையே இப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? நீங்க ஒருவேளை ஏமாந்துட்டீங்க, லட்சங்கள்ல ஏமாந்துட்டீங்கன்னா கூட போலீஸ் கிட்ட போனா கூட வராதுங்க. ஏன்னா என்னோட காசு வரல. அந்த வெறுப்பு உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இந்த வீடியோவை ஷார்ட்டா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்றேன். ஃபுல்லா என்னோட கதையை கேளுங்க. ஏன்னா என்னோட மக்கள் ஏமாறுறதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க. நான் பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த உடனே நான் இந்த வீடியோவை போட்டிருக்கணும். நான் வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுன்னு விட்டுட்டேன். ஆனா எனக்கு மெசேஜ் வருது இல்ல, எனக்கு வெறுப்பாகுது. ஐயோ யாரா இவன் ஏமாத்துறவன், எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டா அனுப்புறாங்க. நான் இவ்வளவு ஏமாந்துட்டேன், இப்படிதான் எனக்கு மெசேஜ் பண்ணி கான்டாக்ட் பண்ணாங்க. போனை வச்சுதானே ஏமாத்துறாங்க. போனோ இல்ல நேர்லயோ எங்கேயாவது தனியா இருக்கீங்க அப்படின்னா கூட ஜாக்கிரதையா இருங்க. என்னோட 17 லட்சம் போச்சுன்னு பிக் பாஸ் சௌந்தர்யா வெளியிட்ட வீடியோவானது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. என்ன நடந்தது அப்படின்ற முழு வீடியோவை சௌந்தர்யாவோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்காங்க. அந்த வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.